ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சமீஸ் ஜெனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மந்தி ரெசிபி. ஆனால் சிக்கன் மந்தி இல்லைங்க, இது வந்து ஃபிஷ் மந்தி. ஃபிஷ் மந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். எனக்குமே இந்த வீடியோ வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் சமைச்சது, அதனால் ரொம்ப சூப்பராக அவுட்புட் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க. அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கரெக்டாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மந்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஜாதி பத்திரி, 2 ஸ்டார் அனைஸ், ஒரு 2 பட்டை எடுத்துக்கோங்க. பட்டை வந்து நாட்டு பட்டையாக இருந்தால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதோட கல்பாசி ஒன்று, ஒரு 4 ஏலக்காய், 2 வந்து பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அது கூட சேர்ந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வறுத்து தான் பொடி பண்ண போகிறோம். இது கூட ஒன்று ஆட் பண்ணுறது என்னென்னா ட்ரை லெமன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திக்கு. ஜாதிக்காயும் ட்ரை லெமனும் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம வேணால் இடித்து சேர்த்துக்கலாம். ஜாதிக்காயை நான் இப்போ வந்து இடித்து தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு உரலில் வச்சு இடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் ஒரு ஹாஃப் சேர்த்துக்கோங்க போதும். இப்போது மீடியம் ஹீட்டில் பேனை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் மல்லி ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னே எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் வறுக்கும்போது கவனமாக வறுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சமாவது கலர் மாதிரி அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட மந்தி பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும். ஏன்னா அந்த மசாலா தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அதனால் இந்த மசாலாவை வறுக்கும்போது பொன்னிறமாக நல்லா அந்த மல்லி ஸ்மெல் வரும் உங்களுக்கு வறுக்கும்போது. அந்த மாதிரி வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ அது கூட ஒரு ட்ரை லெமனையும் சேர்த்து நான் வறுக்கிறேன். வறுத்த ஸ்பைசஸை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்ச மசாலாவே அவ்வளோ வாசமாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட நல்லா தாராளமாக நீங்கள் வந்து சமைக்கலாம். இது வந்து நீங்கள் ரெடிமேடாக பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா எப்போ வேணாலும் நம்ம மந்தி ரெடி பண்ணிக்கலாம். தந்தூரி சிக்கன் தந்தூரி பண்ணும்போதெல்லாம் இதையும் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நான் வந்து மந்தி மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மந்தி செய்யும் போது நல்ல ருசியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். முழு மீன் எடுக்கும் போது எப்போதுமே இந்த மாதிரி நீங்கள் கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலாவும் மீனுக்குள்ளே போய் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மீனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் நடுவில் இப்போ எல்லா மீனையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீன் கட் பண்ண உடனே மீனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே மந்தி மசாலா அரைச்சேன் இல்லையா, அந்த மிக்ஸியை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அரை தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். மிளகாய் பேஸ்ட்டு, உங்ககிட்ட மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ மீனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அந்த மிக்சியில் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணதாக இருந்துச்சுனாக்கா 1.5 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போது நான் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே நம்ம மீனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். நீங்கள் இந்த ஊற வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் கூட வச்சா போதும். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிட்டிங்கனாக்கா சூப்பராக மீன் வந்து மசாலாவோட நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை வந்து தந்தூர் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லா மசாலாயுமே நான் மீனில் வந்து நல்லா தடவி எடுத்துட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி தந்தூரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மந்தி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முக்கியமான ஸ்டெப்பு வந்து ரைஸ் தான். இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி தான் நம்ம எடுக்கிறோம். நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் அளக்கணும். அதனால் நீங்கள் எந்த கப்பு எது வேணாலும் பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம் கப்பு. ஆனால் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் தண்ணி அளக்கணும். 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு ½ அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கிறேன். பாஸ்மதி ரைஸை எப்போதுமே வந்து 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் சட்டி வச்சு தாளிக்கும் போது அரிசியை கரெக்டாக ஊற வச்சுருங்க. அது தாளித்து வரவும் நம்ம அரிசி கொட்டவும் கரெக்டாக ஊறியிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பிரியாணி சட்டி எடுத்திருக்கேன். அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மந்தி மசாலாவையும் இஞ்சி பூண்டையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியோட மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மந்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரைட் ஆனியன், அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியில் ஒரு ட்ரை லெமன் போட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடும். இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்மதி ரைஸ் சமைக்கும் போது நல்லா ஒரு மாதிரி குழஞ்சி வந்துடுது, அந்த நீட்டமாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் ஊற வைக்கிறது வந்து மெயின் காரணமாக எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை ஒரு 3 ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கணும். அதாவது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 1.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போது நீங்கள் பாஸ்மதி ரைஸை அவசரமாக சமைக்கிறதுனால ஊரையே வைக்கல அப்படின்னாக்கா 1க்கு 2 கப் தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 2 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்னாக்கா அரிசி நல்லா ஊறி இருக்கும். அதனால் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா உடஞ்சி போயிடும். கிளறும் போது உடஞ்சி வரும். அதனால தான் உங்களுக்கு அந்த நீட்டமாக வர மாட்டேங்குது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக பிரியாணி செஞ்சுருங்க. மந்தியை வந்து இப்போ தம் போட்டாச்சு. மந்தி வந்து அரிசியும் தண்ணியுமா வரும்போது மேலே ஃப்ரைட் ஆனியன் போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து மூடி வச்சுட்டிங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒரு ½ அன் ஹவர் ஊறிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து மீனை வந்து நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீனை பொரிக்கும் போதும் நல்லா மீன் வெந்து கலண்டு வர அளவுக்கு மீனை வந்து வேக வச்சு பொரிச்சிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம தந்தூரி பண்ணுறதுனால மீன் வந்து கொஞ்சம் ஒரு 90% குக் ஆனால் போதும். 10% வந்து நம்ம தந்தூரி பண்ணுறதுல குக் ஆகிடும். இப்போ எல்லா ஃபிஷ்ஷையுமே நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்து ரைஸ் வந்து செட் ஆகிடுச்சு. நல்ல வாசமாக நல்ல மணமாக இருக்குது. நான் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். அதோடு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃபிஷ் வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம். நான் வந்து அடுப்புக்கு கீழே வந்து ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா கிரில் பண்ணும்போது அந்த ஆயில் எல்லாம் கீழே இறங்கும். ஸோ அடுப்படியும் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபாயில் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஃபுல்கா செய்கிற இதில் வந்து நம்ம மீனை வந்து 2 பக்கமும் வந்து நெருப்பில் காமிச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த தந்தூரி ஸ்மெல்லோட அந்த மீன் வந்து அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சார்கோல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணுற மீனை இதை அப்படியே நீங்கள் வந்து மந்தி ரைஸில் வச்சு மேலே வந்து வெங்காயம் போட்டு எல்லாம் பண்ணி மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டிங்கனாக்கா அந்த ஃப்ளேம்லேயே உங்களுக்கு வந்து சூப்பராக மந்தி வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் போய் எவ்வளோ தான் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அதோட ருசியும் அதோட சந்தோஷமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.
புதுசாக பார்க்குற அத்தனை நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். டேக் கேர். பாய்.